ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வாழைத்தண்டு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வாழைத்தண்டை பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு. சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. தாளிப்பதற்கு கடுகு, வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம் சிறிதளவு, தேவையான அளவு உப்பு, 1 டம்ளர் சாதம் வடித்து வச்சுருக்கேன். பருப்பு, துவரம்பருப்பை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க, டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு வாணலியில் எண்ணெயை விட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் தாளிச்சிட்டு அது கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு பொரியல் சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும், சாதமாக செஞ்சு சாப்பிடையில நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் போட்டிருக்க வாழைத்தண்டையும் எடுத்து பெரட்டி, உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா வாழைத்தண்டு உப்பு இழுக்காது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அளவாக போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது இல்லையா, அதனால தான். வாழைத்தண்டு வேகிறதுக்கு சிறிதளவு தண்ணி தொளிச்சிங்கனாலே போதும். வாழைத்தண்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற துவரம்பருப்பையும் தேங்காயையும் சேர்த்து கிளறிக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்து கிளறினீங்கன்னா வாழைத்தண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம வாழைத்தண்டு சேர்த்திக்கணும். ஏன்னா ஜென்ஸு பொறுத்த வரைக்கும் கல் எதுவும் சேராமல் இருக்கிறதுக்கு வாழைத்தண்டு சேர்த்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்.